மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட புதிய கேப்டனா ஒரு யங் விக்கெட் கீப்பிங் பேட்டர் அன்கேப்டு பிளேயரான எம்எஸ் தோனியை சூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இந்த நியூஸ் பயங்கரமா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் தான். என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஆர்ஆரோட விளையாடுறப்போ அவரோட கையில் அடிபட்டுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விளையாட மாட்டாருன்னா அப்பையில சொன்னாங்க. பட் ஆனால் அவர் வந்து 2 மேட்ச் விளையாண்டுட்டாரு. பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்போ இன்ஜுரியோட சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து விளையாட முடியாது அப்படின்ட்டு கருதி அவரை ரூல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் ஆனதுனால அடுத்தபடியாக அங்கே கேப்டன்சி ஆப்ஷன் யார் அப்படின்னா மேபி ஜடேஜாட்ட கொடுத்துருக்கலாம். பட் ஜட்டு வந்து ஆல்ரெடி தெரியும் சிஎஸ்கேல ஒரு வாட்டி கேப்டன் ஆகி அவர் பட்டப்பாடு என்னன்ட்டு. ஏன்னா அவர் டோட்டலாகவே வந்து ஒரு மாதிரி டவுன் ஸ்டேஜில் போயிட்டாரு. அண்ட் இப்போ சிஎஸ்கே ரொம்ப டவுனான நிலைமையில தான் ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால தூக்கி அவர்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ எம்எஸ் வில் லீட் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ நடந்த பிரஸ் மீட்ல. ஓகே, ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு அந்த எல்போ இன்ஜுரி ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாயிருச்சு. என்ன அப்படின்னா அவரோட பெரிய 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 சீசனாக இது இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா அவர் இந்தியன் டீமோட கம்பேக்குக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த சீசன் நல்லா ஆடுவார் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் ஐ திங்க் இது வந்து துஷார் தேஷ்பாண்டே போட்ட பால் தான் நினைக்கிறேன். அவரோட பாலில் அடித்து இன்ஜுரி ஆகி இப்போ வெளியில் போய் ஓகே எம்எஸ் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். சீரியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது ஒரு பிளானடு தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிளானடெல்லாம் இல்லைங்க. ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி சொல்லுங்க, நீங்க டக்குன்னு கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு நீங்க போங்க. அதெல்லாம் வந்து மேபி அப்படி பிளான்லாம் இருந்தால் ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிட்டு ருத்ராஜை பேட்டரா ஆட சொல்லியிருப்பாங்க. இன்ஜுரி ஆகி ரீப்ளேஸ்லாம் பண்றது அப்படிங்கிறது வந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க அது எந்த டீமும். ஈவன் தோ அப்படி பண்ணா அடுத்த வருஷம் அவர் எனக்கு இந்த டீமே வேணான்ட்டு போயிடுவார். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். இது வந்து ட்ரூவாகவே நடந்த ஒரு விஷயம் தான். இதை வந்து யாரும் பிளானடு தோனி திருப்பி வரணுங்கிறதுக்காக பண்றாங்க, அவர் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சரி, கமிங் டு தி பாயிண்ட். இப்போ எம்எஸ் தோனி வர்றதுனால எப்படி மாறப்போகுது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் மேபி மாறலாம். கண்டினியூஸாக வந்து வெற்றிகள் அடையலாம். ஏன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பவுலர்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ருத்ராஜ் கிட்ட ஒரு சில மைனஸாக சில விஷயங்களை பார்க்குறோம்ல, அது எல்லாத்தையும் பல முறை கரெக்டாக பண்ணவர் எம்எஸ் தோனி. மேபி இதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்ஸ் மாதிரி சிஎஸ்கே வின்னு கூட பண்ணலாம். பட் ஆனால் ருத்ராஜை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு பேட்டர் தேவை. அது ஒரு விஷயம் அங்கிட்டு தனியாக இருந்தாலும் என்னதான் கேப்டன் மாத்தினாலும் டீம் நல்லா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். டீமே இங்க ஒழுங்கா இல்ல. இப்ப ருத்ராஜே இல்லங்கிறது தான் கவலை. நிறைய பேர் கேப்டன் ஆகிட்டாங்க. இனிமே பாருங்க டே அங்க ருத்ராஜ்ங்கிற ஒரு பேட்டரே இல்லடா, நம்ம டீம்ல ஒழுங்கா விளையாடுறது அவன் மட்டும்தான், அவனே இல்லனா எப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பிடிச்சே ஆகணும். அதுவும் வந்த வேகத்துக்கு அந்த பையன் வந்து 11ல விளையாடணும். அது யாராவது ஒரு யங் பேட்டரை எடுத்தாலும் சரி. பிருத்திவிஷா ஆக்சுவலி அவைலபிளா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு செம்ம ஆப்ஷனா இருப்பாரு. எடுத்துட்டு வந்து அவரை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு உதவியா வைக்கலாம். பார்ப்போம், ஏதாவது நடக்கும் கன்ஃபார்ம். அதை பத்தி நம்ம பேச தான் போறோம். இப்போ வந்துட்டு ஆர்சிபி மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சிஎஸ்கே கம்பேக் பண்ணுவாங்களா எம்எஸ் ஓட கேப்டன்சில? நீங்க நினைச்சு பாருங்க, 9 மேட்ச் இருக்கா, 9ல ஒரு 6-7 ஜெயிச்சு ஸ்ட்ரெயிட்டா போய் கப்பு அடிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி ஒரு கதையா இருக்கும்ல இந்த ஐபிஎல். சீரியஸ்லி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, back from this is VJ Money.